ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், எங்கள் தீவில் எல்லா கீரையும் கிடைக்கும்ப்பா. முளைக்கீரை, அரைக்கீரை, பசலைக்கீரை எல்லாமே கிடைக்கும். பொன்னாங்கண்ணி கீரை கூட இந்தியாவிலலாம் எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், முடக்கத்தான் கீரை பக்கத்து எங்கள் வீட்டில் தரத்தில் வந்து இப்போ பிச்சுட்டு வந்தேன். பாருங்கள், வேரோடு பிச்சுட்டு வந்துட்டேன். இதை கூட நம்ம நட்டு வைக்கலாம். நல்லா இதை பாருங்க, விதை இருக்குது பாருங்கள். இதை அப்படியே போட்டிங்கன்னா வந்துடும். எல்லாம் சின்ன வயசில் இந்தியாவில் இப்படி உடச்சி வெடிக்கிற காய் மாதிரி வெடித்து விளாண்டுருப்போம். சத்தம் கேட்கும். குருவிங்க சாப்பிட்டுட்டு அங்கங்கே போடுறதுல இங்கே பாருங்கள், எவ்வளோ விதை பாருங்கள். அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த குட்டி குட்டி செரிஸ் டொமாட்டோன்னு சொல்லுவாங்க. நல்லா புளிப்பாக இருக்கும்பா. சும்மா ஒரு 5 போட்டு குட்டி குட்டியாக இருக்குல்ல, ஒரு 5 போட்டு நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட். நாட்டு தக்காளி மாதிரி நல்லா ருசியாக இருக்கும். இதெல்லாம் தானாக முளையிற செடி. நம்ம எதுவும் பராமரிப்புலாம் கிடையாது. தானாக இந்த குருவிங்க சாப்பிட்டுட்டு போடுற இதுலேருந்து, எச்சத்துலேருந்து வர விதையிலேருந்து தானாகவே இந்த செடிலாம் நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது. தானாகவே மண்ணில் வந்து பட்டு முளையும். இந்த ஊரில் எதுக்கும் இது நம்ம ஊர் மாதிரியே இருக்கிறதுனால நமக்கு நம்ம ஊரே இது பண்ணாது வச்சுங்களேன். கிளைமேட்டும் கிட்டத்தட்ட இங்கெல்லாம் பனியெல்லாம் பெய்யாது. பனி கொஞ்சம் பெஞ்சால் கூட நம்ம உச்சாங்கலை மேலே தான் பெய்யும். அது எரிமலைக்கிட்ட பெய்யும். மற்றபடி சவா. இங்கே பாருங்கள், இது நான் தோசை செய்ய போகிறேன். முடக்கத்தான் தோசை செஞ்சிங்கன்னா கசப்பு தன்மைலாம் இருக்காது, நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது, குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. இப்போ இதில் வந்து கீரை எடுத்து ரசம் கொதிக்கிறப்ப ரசம் மாதிரி கூட வைப்பாங்க. முடக்கத்தான் கீரை ரசம் வைக்கலாம். என் பசங்க ரசம்லாம் சாப்பிடாதுங்க. தோசை தான் செய்ய போகிறேன். மிக்சியிலே கொஞ்சம் அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சுட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு சேர்த்து அரைச்சிட்டு நீங்கள் சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நெய் போட்டு இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா. இது கூட வந்து கார சட்னி, இந்த தக்காளி வச்சு தான் கார சட்னி செய்ய போகிறேன். வெங்காயம், தக்காளி சிம்பிளாக செய்யலாம். வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டு நீங்கள் நல்லா அரைச்சிட்டு அப்புறமா தாளிச்சிட்டு ஒரு 2 கொதி விட்டிங்கன்னா போதும். நல்லாயிருக்கும், கெட்டும் போகாது. பூண்டு போட்டுங்க மறக்காமல். பாய்.